ஸோ மிஸ்டர் கலை, நீங்கள் சொல்கிற டைப் பயோகேஸ் பிளான்ட்டுக்கும் ஆல்ரெடி இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நாங்கள் குப்பை காசு தரோம் சார். அது எப்படி ப்ராக்டிக்கலி பாசிபிளா? பாசிபிள் சார். ஏரியாவுக்கு ஒரு மினி பிளான்ட் செட் பண்ணி பயோ வேஸ்ட் டு கேஸ் கன்வெர்ட் பண்ணுறோம். ரா மெட்டீரியல்ஸை பீப்புளே ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும்போது அதோட வெயிட்டை கால்குலேட் பண்ணி அதுக்கான அமௌண்ட் கொடுக்குறோம். இந்த ப்ராஜெக்டோட மெயின் பர்பஸே இண்டிவிஜுவல் பர்சனோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சார். அப்படி பண்றதுனால நிறைய பேரோட ஃபியூச்சருக்கும் நல்லது சார். இந்த எனர்ஜி சோர்ஸில் ப்ராஃபிட் ரெகுலராக வருமா? கண்டிப்பா சார். ஒரு 100-150 வீடு இருக்கிற க்ளோஸ்டு கம்யூனிட்டி ஏரியாவில் அவங்க கொடுக்குற பயோ வேஸ்ட் மூலமா கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களுக்கே டைரக்டா கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி ப்ராசஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருக்கு சார். இப்போ ஏரியா அண்ட் கம்யூனிட்டி இது ரெண்டுக்குமே தனித்தனி பிளான்ஸ் இதில் இருக்கு சார். இது கண்டிப்பா பாசிபிள் சார், 100%. நீங்கள் ஏன் பீப்புளை டைரெக்டாக வேஸ்ட்டு கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்கிறீங்க? அடுத்த தலைமுறையில் குப்பை எடுக்கிறதுக்கு யாருமே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் சார். எடுக்கிறதுக்கு ஆள் இருக்காங்கங்கிற ஒரே தைரியத்தில் தானே வண்டியில் உட்காந்த இடத்துல இருந்தே குப்பையை தூக்கி போட்டு போகிறோம். நம்ம யூஸ் பண்ணுறதுனால வர வேஸ்ட்டை நம்மளே ரீசைக்கிள் பண்ணோம் சார். படித்தா வாழ்க்கையில் முன்னேறலாம் சார். ஆனால் அதே படிப்புனால வர கண்டுபிடிப்பு இந்த சொசைட்டியோட மாற்றத்துக்கு வழிவகுக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே கலை, நெக்ஸ்ட் மீட்டில் நான் அப்டேட் சொல்கிறேன். ஓகே சார். அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவன் அந்த விஷயத்த பண்ணுறப்ப சந்தோஷமாக இருக்கான்.